ஆமேன். நம்முடைய காயங்கள் தான் சில நேரத்தில் நம்மை பயன்படுத்துகிற ஆயுதமாகவே மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த சாட்சியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் தெரியாத ஒரு சிலருக்காக திரும்ப ஒரு டைம் ஷேர் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேனே, ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னன்னா, ஒரு வார்த்தையினால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நம்முடைய திருச்சபையில் உடன் ஊழியராயிருந்த ஒரு ஊழியர் ஒரு நாள் என்கிட்ட ரொம்ப சத்தம் போட்டார். அப்போ அவர் சத்தம் போடும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் ரொம்ப சத்தம் போட்டு என் மேலே நிறைய குற்றத்தை சொல்லிட்டே இருக்கும்போது அவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர், நீங்கள் எங்கிட்ட இத்தனை நாட்களும் ஊழியத்திற்கு ஒரு நல்ல காரியத்தை கூட நீங்கள் பார்க்கலையா? ஒரு காரியம் கூட உங்களுக்கு படிக்கிறது மாதிரி ஒரு காரியத்தை கூட நான் பண்ணலையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா உங்கள்கிட்ட நான் படிச்சுக்கிட்டேன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க கூடாதுன்றத உங்கள்கிட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வேற ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட எனக்கு கஷ்டமா இருந்திருக்கிறாரு. ஆனா ஒரு ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்றத உங்கள்கிட்ட தான் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தாங்கவே முடியல. ஏன் அப்படின்னா, என்னுடைய வீட்டில் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும், பாஸ்டர்மாட்ட கேட்டு பார்த்தா தெரியும், இந்த ஊழியத்தை நான் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறேன், எவ்வளவு இதற்காக பிரயாசம் எடுப்பேன்னா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். அப்படி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் ரொம்ப நொறுக்கப்பட்டேன். 2 நாட்கள் என்னால் சரியா எந்த சாப்பாடு எந்த ஆகாரமே என்னால் சாப்பிட முடியல. அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு எனக்கு. அப்போதான் அந்த 2-3 நாட்கள் தாண்டின உடனே ஜபத்தோட்டத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. இந்த மாதிரி பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு நபர் இல்லை, ஒரே ஒரு நாள் ஒரு செக்ஷன் நீங்கள் பேசணும், வர முடியுமா அப்படின்னு. நான் உடனே வர்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போதான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய இடத்துல அதுவும் பாஸ்டர்ஸு கூப்பிட்டு பேசுறது அதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்களே, அதுவும் போதகர்களுக்கு பேசுறதுக்கு நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ தானே வருத்தப்பட்ட, உன்னுடைய அந்த மனுஷன் அப்படி பேசினான்னு நீ வருத்தப்பட்ட இல்ல, நீ நல்ல ஊழியம் செய்யறேன்னு எனக்கு தெரியும், அவங்க ஆனர் பண்றாங்களோ இல்லையோ, நான் உன்னை ஆனர் பண்றேன், அதுக்காக தான் இந்த வாசலை உனக்கு திறந்திருக்கேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அன்னைக்கு நான் அந்த மேடையில் நிற்கும் போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1000 அன்னைக்கு உள்ள அந்த அந்த புக்கிங்ஸ் எவ்வளோ பேர் என்ட்ரு ஆயிருக்காங்கன்னா, போதகர்கள் மட்டும் 1000 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. 1000 பேர், 1000 பேருக்கு அந்த 2 செக்ஷனை பேச வச்சார் ஆண்டவர். ஒரு பெரிய மகிமை அந்த இடத்துல பார்த்தேன். எத்தனையோ ஊழியக்காரர்கள் நாங்கள் சேர்ந்து அப்படியே அழுது ஒப்பு கொடுத்து நிறைய பேர் அதில் ஊழியத்தில் நாங்கள் எழும்பணும் அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் நம்புறேன், சிலர் நம்மளை காயப்படுத்தும் போது அந்த காயங்கள் அநேகரை உருவாக்குறதற்கு பயன்படும். அந்த காயங்கள் கர்த்தர் சமூகத்தில் கிருபைகளை வாங்குவதற்கு பயன்படும். அந்த காயங்கள் தான் நம்மை நிறுத்தும். அந்த காயங்கள் தான் நம்மை பலசாலிகளாய் மாற்றும். அதுதான் நம்மளை தைரியப்படுத்தும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மை தாங்குவதற்கு அந்த காயங்கள் மிக பிரயோஜனமா இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் மனிதர்கள் காயப்படுத்துகிறதுனால நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. நீங்க அதை ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாது. சரி, ஓகே, பரவாயில்ல, அவனை கர்த்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. வேதம் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது ஏற்கனவே மனசு நொந்து போய் நடந்து வர்றாரு, உடஞ்சு போயிட்டாரு. சொந்த பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழும்பி தன்னை வீட்டை விட்டு துரத்தி இப்பொழுது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மன வருத்தத்தோட டிராவல் பண்றாரு. அதான் எரிஞ்ச தீயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிமேயின்றவன் வழியில நிக்கிறான். வழியில நின்று அதுவும் சாதாரணமா ஏதாவது திட்டினா கூட பரவாயில்ல, ரத்த பிரியனே, தாவீதை பார்த்து என்ன சொல்றான்? ரத்த பிரியனே, அப்படின்னா ரத்த காட்டேரின்னு சொல்ற மாதிரி, ரத்த பிரியனே. அடுத்து பேலியாளின் மகனே. ஐயோ, இந்த வார்த்தை எல்லாம் ஒரு மனுஷனை புடிச்சு பார்த்து கேட்க வேண்டிய வார்த்தை இல்லை, ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. இது ரொம்ப பேட் வேர்ட்ஸ். இது அந்த வார்த்தையினால யாரை திட்டுறான்? ஏற்கனவே இருதயம் உடைஞ்சு வந்திருக்கிறான், காயம், ரொம்ப காயம். அதுக்கு இடையில அதான் நம்ம காயத்தின் மேல காயப்படும் போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியாது பாருங்களேன்.
ஏற்கனவே அவர் ரொம்ப காயப்பட்டு வந்திருக்கிறாரு, இவன் என்னவா இப்படி திட்டி இருக்கிறான். அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்கிறான், இவனை 2 சொருகுல ஒரே சொருகா சொருகிறான் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது. விட்டுருங்க, எனக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இவன் ஒரே சொருகு சொருகிறேன் என் பட்டயத்தில் அப்படின்றான். ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ. இன்னொன்னு சொல்றான் பாருங்களேன், நீ சவுலனுடைய குடும்பத்துக்கு செஞ்சதாண்டா உன் தலைமையில சாபமா வந்திருக்குன்றான். இப்ப நீங்க நினைங்க, சவுலனுடைய குடும்பத்துக்கு தாவீது என்னங்க செஞ்சான்? என்ன செஞ்சான்? சவுல கொல்லணும்னு வந்தவன கூட, ஏன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை கொல்றதுக்கு உனக்கு யாரா தகுதி கொடுத்தன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறான். சவுல கொன்னுட்டேன்னு சொல்லி வந்து சொன்னவனை அந்த இடத்துலயே அவனை முடிச்சிருங்கடா, எப்படா இவன் துணிகரமா அப்படி கொல்லலாம் அப்படின்னு கேட்கிறான். அப்படி சவுலுக்கு ஒரு தீமையும் சாகுற வரைக்கும் செய்யாம இருந்ததான் யாரு? தாவீது. ஆனா சிமேயி தூசிக்கும் போது என்ன சொல்றான்? ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, நீ சவுலுக்கு செஞ்சது உன் தலைமையில சாபமா, நீ அவரை மட்டும் துரத்தின இல்ல, அதனால உன் பையனே வந்து ஒன்னையே துரத்துறான் அப்படின்னு. நமக்கு நடந்ததை சொன்னா கூட நமக்கு கோபம் வராது. ஆனா சொல்லுங்க, நடக்காததை சொல்லி உங்க இருதயத்தை வேதனைப்படுத்தும் போது, நீ திருடவே இல்லை, திருடி அப்படின்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது. ஐயோ, அதெல்லாம் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. அப்படி ஒரு பட்டத்தை நம்ம மேல, இது மட்டும் இல்லை, நீங்க யோசேப்பை பார்த்தீங்கன்னாலும் இதே பட்டத்தை அவன் மேல வைக்கிறாங்க பாருங்களேன். நீ கொண்டு வந்த இந்த மனுஷன் நம்மோட சரசம் பண்றதுக்காக இவனை கொண்டு வந்தீங்கன்னு தன்னுடைய புருஷன்கிட்ட கேட்கிறாங்க. அது தப்பு பண்ணுனது அந்த அம்மா, எல்லாத்துக்கும் காரணமா இருந்தது அந்த அம்மா. ஆனா கணவன் வர்ற வரைக்கும் தன்னுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்காக வஸ்திரத்தை கையிலேயே வச்சுட்டு, அவன் வந்த உடனே இந்த மனுஷனை எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு அவ்வளவு கஷ்டப்படுத்தி பேசுறாங்க. நான் கவனிங்க, நம்ம மனசை காயப்படுத்துறவங்க வந்து நம்ம வந்து வெறும் வார்த்தைகளாலே அல்ல, சில நேரத்துல நம்ம செய்யாததை சொல்லி கூட நம்மளை என்ன படுத்துவாங்க. கேட்கல, நீங்க நன்மை தான் செஞ்சிருப்பீங்க, ஆனா தீமை செஞ்சீங்கன்னு காயப்படுத்துவாங்க உங்களை. ஆனா இந்த தாவீது என்ன பண்றான் அப்படின்னா, அத்தனை மனசை காயப்படுத்தும் போது கூட பக்கத்துல இருக்கிறவனாலே தாங்க முடியல. ஆனா யார் தாங்கிட்டா? சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை காயப்படுத்தும் போது பக்கத்தில் இருக்கிற நபராலே தாங்க முடியாது, ஆனா நீங்க தாங்கணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தாங்கணும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லணும், மம்மி நீங்க ரொம்ப கிரேட் மம்மி அப்படின்னு சொல்லணும். டேடி நீங்க ரொம்ப கிரேட் டேடி. இல்லைன்னா உங்க அம்மா சொல்லணும், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உங்க அப்பா சொல்லணும், நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா, எப்படிப்பா இப்படியெல்லாம் தாங்குற. அந்த அளவிற்கு மற்றவர்கள் காயப்படுத்தும் போது உங்களுக்கு அவ்வளவு இருதய தைரியம் உங்களுக்கு வேணும். ஆமே. என்னமோ தலைவனானாங்கன்னு சொல்றேன். நமக்கு மேனேஜர் ஒரு வார்த்தைக்கு மேல இன்னொரு வார்த்தை சொன்னா நமக்கு திறந்து விட்ட தண்ணியை டேப்பை மூடுனா நமக்கு கோவம் வந்துருது. அது அப்படி சொல்லலாம், அப்ப நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணேன்றீங்களா? அப்ப நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவேன்? நானே தண்ணியை பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓ, இதை பார்த்துட்டு நான் தண்ணியை வேஸ்ட் பண்றேன்னு அவ்வளோ சண்டைக்கு போவோம். நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு வார்த்தையை தாங்க முடியாது. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தொட்டால் சினிங்க, நிறைய பேர் இருப்போம். என்னது பேர் என்னது? தொட்டாசு. நீங்க பார்த்துருக்கீங்கல்ல எல்லாருமே. இங்கே இந்த ஊர்ல, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கான்னு தெரியல, நிறைய அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே தொட்டோம்னா அவ்வளோதான், அது அப்படியே சுருங்கி போய், அதான் நம்ம எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தொட்டால் சுருங்கி அதுக்கு பேரு, ஆனா தொட்டால் சினிங்கி அப்படின்வாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான், தொட்டாவே சினிங்கிரும் அது அப்படின்ட்டு. ஐயோ, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இரும்பு மனுஷன மாதிரி இருக்கணுமாமா. எப்படி இருக்கணுமாமா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. உங்க நெஞ்சு, உங்க மனசெல்லாம் எப்படி இருக்கணும்னா இரும்பா. அதான் என்னுடைய முகத்தை கற்பாறையை போல மாத்தினேன் நான். யாருமே என்ன அசைக்க முடியாதுடா, யாருமே எவ்வளவு என்ன பேசினாலும் என்ன காயப்படுத்தவே முடியாதுங்க. சரி பரவாயில்ல, பேசிட்டு போ,
ரைட்டு, பரவாயில்ல, பேசிட்டு போ. இப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா நீங்க வாங்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். சோ இந்த தாவீது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அத்தனை காயப்படுத்தினதுக்கு பிற்பாடும் அந்த காயங்களை தன்னுடைய இருதயத்துல என்ன பண்ணல அப்படின்னா ஏற்றுக்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. உங்க யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. சிஸ்டர், உங்க இருதயம் ஸ்திரப்படட்டும். பிரதர், உங்க இருதயம் ஸ்திரப்படட்டும். நீங்க இப்படியே எல்லாவற்றுக்கும் காயப்பட்டு மனசை உடைச்சிட்டீங்கன்னா உங்களால பெரிய வெற்றியை அடைய முடியாது. இதுக்கெல்லாம் உங்க மனசு உடையக்கூடாது பிரதர், இதுக்கெல்லாம் உங்க மனசு உடையக்கூடாது சிஸ்டர். பரவாயில்ல, என்ன பண்றது, அந்த மனுஷன் அப்படிப்பட்டவன், அந்த மனுஷி அப்படிப்பட்டவா, அவங்க வாயிலிருந்து அந்த மாதிரி அம்பு மாதிரி இருக்கு. சிலருடைய வார்த்தை ஈட்டி மாதிரி வரும், சிலருடைய வார்த்தை அம்பு மாதிரி வரும், குத்தி அப்படியே கிழிச்சிரும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காயமே ஆகக்கூடாது. ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் காயமே படக்கூடாது. யார் என்னை காயப்படுத்தினாலும் சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே, யார் என்னை காயப்படுத்தினாலும் நான் காயப்படவே கூடாது. ஆமென். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. கரங்களை அவர் சட்டையின் கீழ் ஆடைக்கலம் புகழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் ஆடைக்கலம் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி, கரங்களை மேல தட்டி அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடு. பாடிக்கொண்டே ஹல்லேலூயா, சிறகுகளால் மூடு. அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். ஆமென். உங்க தரிசனத்தை கெடுக்கிறதுக்குன்னே பிசாசு உங்க மனசை நோகடிக்கிறது மாதிரி பேசுறதுக்கு ஆட்களை சொல்லுங்க. நீங்க சும்மா இருக்கும் போதெல்லாம் வர மாட்டீங்க. நீங்க என்னைக்கு, சகோதரிகளுக்கு சொல்றேன், என்னைக்கு உங்க வீட்டை பளிங்கி மாதிரி சுத்தமா வைக்கணும்னு நினைச்சு காலையிலே எந்திரிச்சு பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி அப்படியே ஷாம்பெல்லாம் ஊத்தி கலக்கிட்டு இருக்கும் போதுதான் வந்து சொல்லுவாங்க, தொட்டு தொட்டு பார்த்து, என்ன வீடை வச்சிருக்கிற நீ எல்லாம் எங்கேருந்து கத்துட்டு வந்த. அது சொன்னா பரவாயில்ல, உங்க அம்மாவும் அப்படித்தான். உங்க வீடை நான் பார்த்தேன் இல்லை, அந்த லட்சணத்தை பார்த்தேன் இல்லை, அங்க வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே வீட்டை சுத்தமா வைக்கிற பழக்கம் இல்லவே இல்லை. இப்போ அப்படியே ஹையா ஏறி இருந்த அந்த அபிஷேகம் இப்ப என்ன பண்ணும், அப்படியே டவுனானா பரவாயில்ல, அப்படியே வலிஞ்சு கீழே போயிடும், சக்கையா புளிஞ்சு போட்டு. அப்புறம் தூக்கி கலக்கி வச்சிருந்த அந்த ஷாம்பை எடுத்து தூக்கி அப்படியே பாத்ரூம்ல ஊத்தி விட்டு, ஓ என்னத்தை போய் வீட்டில் செஞ்சு என்னத்தை காண்றது, தொடச்ச என்ன கழுவி என்ன, நமக்கு இந்த பேர் தான் மிச்சம், இந்த பேர் தான் மிச்சம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எப்போ நல்லா செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் இந்த மாதிரி காயப்படுத்துவாங்க. அப்போ அது சத்துருனால வர்றது,
பிசாசு இது ஒன்று நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான். நீங்கள் வளரணும்னு நினைக்கும் போது, நீங்கள் உயரணும்னு நினைக்கும் போது, அதுவும் வேற ஒருத்தங்க காயப்படுத்தினா கூட பரவாயில்ல, உங்களை அதிகமாக காயப்படுத்துறது யாரு? அதான் வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்துருப்பா. அன்னைக்கு தான் நல்லா குழம்பு வைக்கணும்னு நினைப்போம். அன்னைக்கு தான் சில கணவனெல்லாம் காரெல்லாம் நீட்டாக தொடச்சி, அவ்வளோதான் இன்னைக்கு ஏசியை போட்டு இல்லைன்னா பைக்கை நீட்டாக தொடச்சி, இன்னைக்கு எப்படியாவது இவ்வளோ ஒரு ரவுண்டு கூட்டிட்டு மனைவியை கூட்டிகிட்டு போய் ஒரு சுற்றி ஒரு காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு மனசில் 1000 கற்பனை கோட்டை கட்டிட்டு வீட்டுக்கு வந்து என்னம்மா ரெடியான, நீங்கள் என்னைக்கு சொல்லி வந்திருக்கிறீங்க, நீ என்னைக்கு சொல்லி வந்திருக்கிற, சொல்லி வரவே மாட்டீங்க, அதனால நானும் இன்னைக்கும் வரமாட்டீங்கன்னு நினச்சி விட்டுட்டேன். அப்போ இவருக்கு அப்படியே குஷியா இருந்த மனுஷன் அப்படியே அந்த ஸ்ருதி அப்படியே இறங்கும் பாருங்க, டவுனா. சரிம்மா பரவாயில்ல, நீ இனியாவது கிளம்பி வா, இனி கிளம்பி என்னத்தை எங்க போயிட்டு வர்றது, வேண்டாம் விடுங்க அப்படின்னு. அவ்வளோதான், இவருக்கு வாழ்க்கையிலே முடிவு பண்ணி வர்றீங்க, நீ எங்கேயுமே கூட்டிகிட்டே போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நீங்க ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல டார்கெட்டை நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய முதல் தடைக்கரை எதுதான் வந்து நிற்கும் அப்படின்னா, உங்க மனசை நோகடிக்கிறதுக்கு மாதிரி தான் மனுஷன் வருவான். உங்க மேனேஜருக்கு அப்படிதான் அந்த கம்பெனி எடுத்து நிறுத்தணும் போது மனசை நோகடிப்பாங்க சுற்றி எல்லாருமே. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, என் மனசை யாராலையும் காயப்படுத்த, சத்தமா சொல்லுங்க, முடியவே. உங்க மனசை நீங்க காயப்படுத்துறதுக்கு நீங்க அனுமதிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு புண்ணாயிரும், ரணமாயிரும். அதுக்கப்புறம் உங்களால போல்டாவே இருக்க முடியாது. அதனால ஒரு தீர்மானத்தோட இங்க இருந்து போகணும். இல்லை இந்த சத்தத்தை கேட்கும் போதே ஒரு தீர்மானத்தோட போகணும். இனி நான் எந்த வார்த்தைக்கும் என்ன பண்ண மாட்டேன். வரமாட்டேங்குதே நிறைய பேருக்கு, ஏற்கனவே உள்ள அடங்கி கிடக்கு பாஸ்டர் நிறைய. நான் சொல்றேன், இஸ்ரவேலின் ரணவைத்தியர் தான் உங்களுக்கெல்லாம் காயம் கட்டணும். அவர் இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற ரணவைத்தியர். நிறைய பேருக்கு மேல் காயம் ஒன்றும் இல்லை, என்ன காயம் இருக்குது, அடிக்காயம் நிறைய இருக்குது, யாருக்கும் தெரியாத காயம். அப்படின்னா ஊன் பண்ற மாதிரி காயம். எதை சொன்னா இவன் துக்கப்படுவா, எதை சொன்னா இவன் துக்கப்படுவான் அப்படின்னு சிலருக்கு தெரியும். அதை மட்டுமே சொல்லுவாங்க, அந்த மாதிரி காயம். ஆனா நான் நம்புறேன், இஸ்ரவேலின் காயங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. மனிதர்கள் நம்மை காயப்படுத்தும் போது அவர் நம்ம காயங்களை கட்டுகிற கர்த்தர். ஆமென். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 27வது அதிகாரத்தில் 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 நம்ம 40வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் வாசிக்கலாம். தேவாலயத்தை இல்ல 39வது வாசிக்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள் கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். எவ்வளவு பெரிய காயமான வார்த்தை. நீங்க யாரை பார்த்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து. கவனிங்க, இவங்க திட்டுறாங்கல்ல, இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவரால செய்ய முடியுமா முடியாதா? செய்ய முடியுமா? ஆண்டவரால அழகா செய்ய. ஆண்டவர் சிலுவையில இருந்து இறங்கி வர முடியுமா? தான் யாருங்கிறத நிரூபிக்க முடியுமா? எல்லாமே பண்ண முடியும். எப்படி கிண்டல் பண்றாங்க பாருங்களேன். துப்பிட்டெல்லாம் போனாங்களாமா, அதுவும் வழியில நடந்து போறவங்க, பிரதான ஆசாரியர், வேற பாருங்க. அப்ப நாங்க இவங்களை விசுவாசிப்போம். ஆண்டவருடைய மனதை எவ்வளவு காயப்படுத்துறார்கள். ஆனா நான் நம்புறேன், அந்த காயமெல்லாம் அவர் மனசுக்குள்ள எடுத்துக்கொண்டு போவே இல்லை. ஏன் அப்படின்னா,
உங்களையும் என்னையும் ரட்சிக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக. ஆமென். தரிசனம் அவருக்கு முன்பாக இருக்கிறதுனால மனுஷங்க காயப்படுத்துறத அவர் பெரிய பொருட்டாய் எடுக்காம பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பாதையில தான் என்ன பண்ணார்னா நடந்து வந்தார். அவரை கூட என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இல்லை, அதிகமாய் காயப்படுத்தினார்கள், அதிகமாய் காயப்படுத்தினார்கள். இந்த வார்த்தையை மட்டும் இல்லை, நிறைய சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. ஆனா அந்த காயங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு வெற்றியாய் வந்து நிற்கிறது. யோபுவை குறித்து வாசிப்பீர்களானால் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஏற்கனவே அவருக்கு மனசுக்குள்ள முழுக்க முழுக்க பாரம் நிறைஞ்சிருக்குது. இப்படி ஆயிருச்சே, இப்படி இழந்துட்டோமே, இப்படி எல்லாம் போயிருச்சே. ஆனா இப்ப ஆறுதல் படுத்த வேண்டிய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தேவனை தூஷிச்சு. ஆனா அவன் சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். இனி ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவர்கள் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார்கள். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். கவனிங்க, ஒரு பட்டணத்தினுடைய மதில் சுவர் அப்படின்னு சொல்றது 2 கார் ஓடும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டுவாங்க. அதுதான் ஒரு பட்டணத்தினுடைய பாதுகாப்பான மதில் சுவர். ஆனா இப்ப நெகேமியா இருக்கிறத வச்சு அந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக அந்த மதில் சுவரை கட்டுறாரு. கட்டும் போது விரோதிங்க தொபியா என்ன சொல்றான் அப்படின்னா, கட்டட்டும் கட்டட்டும், நல்லா கட்டுங்கடா. எது ஏறி போனா? ஒரு நரி ஏறி போனா இவங்க கட்டிட்டு இருக்கிற கல் மதில் என்ன பண்ணும்? எப்படி இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்கும். தரிசனத்தோட ஒரு மிகப்பெரிய வேலையை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு கமிட் பண்ணி ஒப்பு கொடுத்து அவ்வளவு தியாகம் பண்ணி ராத்திரி பகல் தூங்காம அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வேலையை பார்த்து என்ன நக்கல் பண்றாங்கன்னா, ஒரு நரி ஏறி போனா இடிஞ்சு விழுமையா? ஆனா இத்தனை காயங்களையும் நெகேமியா தாங்கி அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுக்காம தான் குறித்திருந்ததை, தான் நினைத்திருந்த அந்த காரியத்தை கட்டி முடிக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதை தான் பேசுறாரு. உங்களை காயப்படுத்தணுங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை இயேசுநாதரையும் காயப்படுத்திட்டாங்க. இந்த வேதத்தில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்களை அவங்க காயப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு வேலையே காயப்படுத்துவது தான். ஆனால் இரட்சகராகிய கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ அவங்கள நோக்கி பார்க்காத, நீ அவங்கள நோக்கி பார்க்காத, உன் தரிசனத்தை இழந்து விடாதே. நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை நான் செய்வேன், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். உன் காயங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும், உன் காயங்கள் எல்லாம் ஒரு பெரிய ரட்சிப்பாக மாறும்.
எத்தனை காயப்படுத்தினாலும் உன் இருதயத்திற்குள்ளே கொண்டு போய் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இரட்சகர், அருமை இரட்சகர் இயேசு இதற்கு முன்பாக எத்தனையோ காயங்கள் பட்டார். அவர்கள் காயப்படுத்தட்டும். அவர்கள் காயப்படுத்த அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உன் தலையை ஒரு நாள் நிமிர பண்ணுவார். அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு நாள் அலங்கரிப்பார். ஈசாக்கை அவர்கள் காயப்படுத்தினார்கள். உன்னை கேட்கிறதுக்கு யார் இருக்கிறா? உனக்கு இந்த பட்டணத்துல யார் இருக்கிறா? உங்க அப்பா இதை தோன்றினார்ன்றதுக்காக என்ன அத்தாட்சி இருக்குது? நீ போயிரு, எங்களை விட்டு, நீ எங்களை விட்டு போயிரு அப்படின்னு அவனை துரத்தினார்கள். ஆனா எவர்கள் அவனை காயப்படுத்தினார்களோ ஒரு நாள் அவர்கள் வந்து கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறதை கண்டார்கள். நான் நம்புறேன், உங்களை காயப்படுத்தின சொந்தம், உங்களை காயப்படுத்தின நண்பர்கள், உங்களை காயப்படுத்தின வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் உங்களோடு கர்த்தர் இருக்கிறதை ஒரு நாள் காண்பார்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். அவர்களுக்கு முன்பாய் உன் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு தருவார். அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வளர்த்துவார். இத்தனை காயப்பட்டும் இவன் நிற்கிறானே அப்படின்னு அவங்க ஒரு நாள் ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் உன்னை நிர்மூலமாக்குவதற்காக தான் காயப்படுத்துறாங்க. உங்களை கீழே உட்கார வைக்கணுன்றதுக்காக தான் காயப்படுத்துறாங்க. ஆனா உங்க மனம் தளரவே வேண்டாம். உங்க மனம் சோர்ந்து போகவே வேண்டாம். இதோ இரட்சகர் இருக்கிறார். ஆமென். வேதத்துல கர்த்தருக்காக எழும்பின எல்லா பரிசுத்தவான்களையும் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தும் போது அவங்க அதை பார்த்து சோர்ந்தே போகல. அதான் யோசேப்பு கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரும் சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை தூக்கி இதுல ஒரு குழியில போட்டு இவனை கொன்றும் அப்படின்றான். ஆனா அவனுடைய சகோதரர்கள் அவ்வளவு வருத்தப்படுத்தி அவனை வித்து போட்டாங்க. ஆனா கூட அந்த காயம் கொடுமையான காயம். ஆனா யோசேப்பு அதை மனசுல வைக்கவே இல்லை. சரி பரவாயில்ல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு, சாதிக்கிற சாதனையாளருக்கு காயம் பெருசே இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு காயம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, காயம் அதான் ஆண்டவரே எதையும் தாங்கும் இதயம். சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே எதையும் தாங்கும் இதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ஆமேன். ஏனென்று கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எதையும் தாங்கும் இதயம் எனக்கு தாங்கும். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை காயப்படுத்தும் போது அதை என்ன பண்ணணும்? நீங்க கேட்கல, தாங்கணும், அதை தாங்கணும். ரைட்டு, பரவாயில்ல அப்படின்னு தாங்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கருக்குன்னு இருக்கும், ஒரு நிமிஷம் அப்படியே கவலையா இருக்கும், ஒரு நிமிஷம் இருதயமும் உடஞ்ச மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் என் ஆண்டவரை காயப்படுத்துறதை விடையா என்ன படுத்திட போறாங்க? பரவாயில்லப்பா. அவரை சரீரத்திலையும் காயப்படுத்தினாங்க, மனசுலையும் காயப்படுத்தினாங்க. அவரை சொன்னதை விடையா என்ன சொல்ல போறாங்க? அவரை கிண்டல் பண்ணதை விடையா என்ன கிண்டல் பண்ண போறாங்க? அவர் அவ்வளோ பெரியவரா இருந்தும் அவர் அமைதியா இருந்தாரு. ரைட்டு, ஓகே ஓகே. ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா காயப்பட்டு தான் ஆகணும், காயப்பட்டு தான் ஆகணும். இந்த சர்ச்சினுடைய இந்த இடம் வாங்குற இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு பிறகு எத்தனை காயப்பட்டிருக்கான்னு தெரியுமா? எத்தனை மனிதர்களால, அதுவும் நேசிக்காதவங்களால நம்ம காயப்படுத்தப்படுறதில்ல. அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனா நம்ம கூடயே இருந்து நம்மளை நேசிச்சு, நம்ம அவங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணி, அவங்க நம்மளை நேசிக்கிறது மாதிரி நடிச்சு அப்படியெல்லாம் காயப்படுத்தும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அந்த பலனை கர்த்தரே தருவார், உங்க எல்லாருக்கும் தருவார், இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் தருவார். பிரதர் நீங்க சாதிக்கணும், பிரதர் சிஸ்டர் நீங்க சாதிக்கணும், அம்மா நீங்க சாதிக்கணும், அப்பா நீங்க சாதிக்கணும், நீங்க ஒரு பெரிய வெற்றியாளனா நிக்கணும், நீங்க ஒரு பெரிய கற்பாறையை போல நிக்கணும், நீங்க ஒரு இரும்பு மனுஷனை போல நிக்கணும். கர்த்தர் எதையும் தாங்குற இதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். யாருமே இனி இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களை காயப்படுத்தவே கூடாது, உங்க மனசை உடைக்கவே கூடாது. நீங்க ஒரு பெரிய பலசாலியா கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். ஆமே, நீங்க எடுத்த தீர்மானத்தை யாருக்காகவும் நீங்க விட்டுறக்கூடாது, எந்த மனுஷனுக்காகவும் விட்டுறக்கூடாது. தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர்,
தீர்மானத்தை கொடுத்தவர் கர்த்தர், லட்சியத்தை கொடுத்தவர் கர்த்தர். அந்த லட்சியத்தை ஒரு மனுஷனுடைய காயப்படுத்துற வார்த்தைக்காக நீங்க விடவே கூடாது. நீங்க அதுல தொடர்ந்து நிக்கணும். எல்லா காயத்தையும் தாங்கி ஜெயிச்சு நிக்கணும். அப்பதான் நீங்க தலைவன் தலைவி. ஆமென். எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல? ஓ ரம் தனரே ஷேஹரலோ ரபா. அவர் எவ்வளவு நல்லவர். நான் கலங்க மாட்டேன், நான் தியங்க மாட்டேன். என் கர்த்தர் என்னை நடத்துகிற கர்த்தர். ஹalleluya. சேர்ந்து இந்த பாடலுடைய வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. நான் கலங்க போவது இல்லை, நான் கலங்க போவது இல்லை. கரங்கள் எல்லாரும் தட்டி இயேசுவே ஸ்தோத்திரம். ரம் தன இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற எல்லா இடங்களிலேயும் நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஓ என் இயேசு கைவிட மாட்டார். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண். இப்ப சொல்லுவோம், கலங்கிடவே மாட்டோம், மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இயேசுவே ரம்துனோ. யார் தூஷித்தாலும், யார் வெறுத்தாலும், யார் மனதை நோகடித்தாலும் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். எங்க ரட்சகர், என் ரட்சகர் கைவிட மாட்டார். எங்கள் தேவன் கைவிடம் சொல்லிக்கொண்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கலங்கிடவே கலங்கிடவே வெட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாயிருங்க, திகையாதே, கலங்காதே. நானும் தேவன், நானும் தேவன். ஆமென். சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு முழுக்க எப்படி ஜெபிக்கணும்னா, எதையும் தாங்கும் இதயம் எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா காயங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா அப்படியே தாங்கணும். ஆமென். அதெல்லாம் கர்த்தர் சமூகத்துல கண்ணீரா வெளிப்படணும், அதெல்லாம் வார்த்தைகளா வெளிப்படணும். அந்த காயங்கள் எல்லாம் உங்க ஃபீல்டுல அது உங்களை பெரிய ஆளா நிறுத்தணும். ஆமென். காயப்படுத்த குறுகி போகக்கூடாது, காயப்படுத்த வளர்ந்துட்டே இருக்கணும். அதான் தலைவன், அதான் தலைவி. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே கர்த்தர் அப்படி தருவார். இந்த 21 நாளும் தவறிடாதீங்க. நிறைய பேருக்காக இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸோ மனுஷனை குறிச்ச அறிவு ரொம்ப முக்கியம். நம்பர் 4, 4வது மனிதனை குறித்து நீங்கள் அறியக்கூடிய மிகப்பெரிய அறிவு என்னன்னா, நம்மை காயப்படுத்துகிற மனுஷனுக்கு நம்ம என்னவா இருக்கணும்னா கவனமா இருக்கணும். உங்களை காயப்படுத்தி உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு மனுஷன் நினைப்பான், ஆனா நீங்க காயப்படவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காயப்படுறது மாதிரி அவங்க பேசும்போது நடக்கும்போது உங்களுக்கு இயேசுநாதர் தான் ஞாபகம் வரணும், பரிசுத்தவான்களை தான் ஞாபகம் வரணும். அத்தனை காயப்பட்டாலும் அவங்க எழும்பி நின்னாங்க, சாதிச்சாங்க, வளர்ந்தாங்க, ஓடினாங்க, பெரிய வெற்றியை பார்த்தாங்க. அதே போலதான் உங்களையும் எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீங்க தேவனுக்காக எழும்பி நிற்கணும், எழும்பி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சபையினுடைய சொந்த இடத்திற்காய் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், இன்றும் ஜெபிக்க போறோம். எப்படியாவது ஆண்டு ஒரு இரக்கத்தை செய்யணும். இந்த ஈஸ்டர் அன்றைக்கு நம்ம ஒரு தொகையை அவர்களுக்கு செலுத்தலாம் என்று திரும்ப வாக்கு கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே அது நம்ம செய்ய முடியாமற் போயிற்று. அது ஒரு மிகப்பெரிய தேவை. ஆண்டவர் எல்லாருடைய கைகளையும் திடப்படுத்தணும், ஆண்டவர் அற்புதத்தை செய்யணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும், ஆன்லைனில் இருக்கிற எல்லா தேவ மக்களும், நண்பர்களும், சொந்தங்களும், நீங்க ஜெபிச்சா போதும், நான் யாரையாவது ஒருத்தர் கர்த்தரை எழுப்புவார். கர்த்தர் வானத்தை கண்டிப்பா கர்த்தர் திறப்பாரு. சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய தேவாலயம் எழும்பணும், இந்த சத்தியம் லட்சக்கணக்கான பேருக்கு போய் சேரணும். எங்க கோயம்புத்தூர் பட்டணத்துல 40 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, 4 லட்சம் பேரையாவது எங்களுக்கு தரணும் ஆண்டவரே. அந்த 4 லட்சம் பேரை சந்திக்கிறதுக்கு ஒரு சொந்தமான இடம் வேணும் ஆண்டவரே, ஒரு சொந்தமான ஒரு ஆலயம் வேணும் ஆண்டவரே. அதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி, தேவரீர் அந்த தேவைகளை சந்திப்பீராக ராஜா. நாங்க அந்த ஈஸ்டர் அன்னைக்கு நாங்க நினைச்சதை விட அதிகமா செலுத்தணும்ப்பா. நாங்க நினைச்சதை விட, அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா செய்யற அளவிற்கு எங்க கைகளை கர்த்தர் திடப்படுத்துவீராகப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்க இந்த ஆலயத்துக்காக எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம சபை மக்கள் மட்டும் இல்ல, நிறைய நண்பர்கள், சொந்தங்கள். அதான் நான் சொன்னேனே, எத்தனையோ சாட்சிகள் சொல்லியிருக்கிறேன். அதுல ஒரு தாயார் கணவனார் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு சொந்த வீடு அவங்க ஊர்ல இருந்துச்சு. ஆனா அவங்க அம்மா அப்பா இந்த கணவனாருடைய அம்மா அப்பா, அவன் அது அவன் வீடு கிடையாது, அது எங்க வீடு அப்படின்னு சொல்லி அந்த வீடையும் வாங்கிட்டாங்க. இருந்த வீடும் போயிடுச்சு, கணவனாரும் போயிட்டாங்க. அவருக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை. அதுல ஒரு பிள்ளை மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டு அந்த பிள்ளை எங்கேயும் போகாம வீட்டில் இருக்குது.
அவங்களுக்கு இருந்த கொஞ்ச பணம், அந்த பணத்தை இல்ல ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு இந்த ஊழியத்துக்காக அவங்க கொடுத்தாங்க. நான் கண்ணீரோட அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த மாதிரி ஒருத்தர் இல்லை, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க. அதனால நம்ம திருச்சபையில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம தான் அந்த இடத்துல போய் உட்கார போறோம், ஆராதிக்க போறோம். அவங்க எல்லாம் ஆன்லைன்ல எங்கேயோ அங்கங்க இருந்து தான் கேட்க போறாங்க. ஆனா நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆலயத்திற்காக ₹1 கொடுத்தா கூட அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காம போகவே கூடாது. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க வாழணும், அவங்க டெடிகேஷனுக்கு வரணும், அவங்க சாட்சி சொல்லணும். எல்லாருடைய கைகளை உயர்த்தி, தகப்பனே இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, அவங்க முகம் தெரியாதவர்கள் இருக்கலாம், அவங்க வார்த்தை கூட நாங்கள் கேட்காம இருக்கலாம். ஆனா இப்பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவங்க என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நடக்கட்டும். அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க வாழணும் ஆண்டவரே. இந்த திருச்சபை எப்படி வளர்கிறதோ அப்படியே அவருடைய வாழ்க்கை வளரணும், அவங்க பிள்ளைங்க வளரணும். நன்றி தகப்பனே. அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஜெப எண்ணெய்க்காக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கரங்களை நீட்டி, தேங்க்யூ ஜீசஸ். எல்லாருடைய கரங்களை நீட்டி, இந்த எண்ணெய் அது இயேசு அப்பாவுடைய இரத்தமாய் மாறுவதாக, அது கீலேயாத்தின் பிசின் தைலமாய் மாறுவதாக, ரண வைத்தியருடைய மருந்தாய் மாறுவதாக. எல்லாரும் கரங்களை நீட்டி, இது போடப்படுகிற சரீரங்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதிக்கு ஒரு சுகம் தர வேண்டும். இது இந்த எண்ணெய் பயன்படுத்தப்படும் போது ஒரு வெற்றி உண்டாக வேண்டும். தகப்பனே, நாங்க ஜெபிக்கிறோம், இந்த 21 நாட்களும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இது கடந்து போகிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஸ்தோத்திரம். இந்த பெட்டியிலே எழுதி போடப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப விண்ணப்பங்கள் சாட்சிகளாய் மாறுவதாக. இங்க நிறைய பேருடைய கண்ணீர் எழுதி போடப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய துக்கம் இங்க இடத்துல இருக்குது. ஐயா, இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், இந்த கண்ணீர் துடைக்கப்படட்டும். இங்க எழுதி போட்டிருக்கிறது மட்டும் இல்ல, ஆன்லைன்ல ஆண்டவரே லைவ்ல எத்தனையோ பேர் அவங்க ஜெப குறிப்பை எழுதி அனுப்புறாங்களே. தகப்பனே, நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், ஆலயத்திலும் நேரலையிலும் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு இடங்களிலையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த 21 நாட்களும் ஒரு ஜெப மேகம் எங்க சபையை மூடட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வீடுகளை மூடட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் உண்டாவதாக. உங்க கிருபையின் கரம் தாங்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் என் கூட உடன் நின்று செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.